ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தில் நீங்கள் என்னை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. என்னத்துக்கு அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை, நம்ம ஒரு சில விஷயத்த பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத என்னால் எதையும் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் கொண்டுட்டு வரீங்க பண்ணுறீங்க. நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தேவையான விஷயங்கள்ல அதை நம்ம சொல்கிறதுக்கான ஒரு டைமுங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. எப்போதுமே மற்றவங்கள எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கான இது இருக்கிற விஷயங்கள இருக்கிறதுக்கான இதை நம்மளே ஒரு சில இதில் யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை, யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறீங்கலாம் எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு அடுத்ததில் நம்மளால் இந்தந்த நேரத்தில் இது நம்மளுக்கு தேவையான ஒரு இதுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்களா, அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கனாலே போதும். எனக்கு இப்போ யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் நான் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சொல்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்கள. ஆனால் இப்பப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் யாரையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு அடுத்ததில் நம்ம யாருக்கும் அந்த விஷயத்துக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுனால எதுவும் ஆகிட போகிறதில்ல. சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. போக போக அவங்களுக்கே தெரியும் அப்படின்னோடனே, தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு சரியானதாக கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வேணும் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிதான். நான் இல்லைங்கள. அதுக்கு அடுத்ததில் நீங்கள் என்ன வேணுங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க, முடிவு எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்ததில் நம்மளுக்கு ஒன்றும் அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் போக போக உங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே யாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு வராதப்போ நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்களே அந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நான் இல்லைங்கள. போக போக எல்லாம் சரியாயிடும். இந்த சரியாகிற விஷயங்களை தான் நம்ம ஒரு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாழ்க்கையில் ஒரு இதாக பார்க்கணும் அப்படின்னோடனே, கரெக்டு தான். இல்லைங்கள. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் யாரையும் இந்த விஷயத்துக்காகவும் குறை சொல்ல விரும்பாதீங்க. குறை சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் அது இதுக்கான ஒரு டைமிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, கரெக்டு தான்ப்பா. நான் இல்லைங்கள. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிற விஷயங்களில் ஒரு சிலது சார்ந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்களப்பா. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பார்க்குற மாதிரி எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி, ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அதுக்கு அடுத்ததில் என்னென்ன நிலமையில என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், அதெல்லாம் நானும் சொல்வேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம முடிவெடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விதத்தை நம்ம தானே பார்த்துக்கணுமே தவிர மற்றவங்க யாரும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கான நேரத்தை அதுக்கான விஷயங்களை நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்ம சார்ந்து ஒரு சில விஷயங்களை இருக்கக்கூடாது.